ஹாய் வீவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி ஒரு துண்டு, குடமிளகாயை நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. கேரட், பீன்ஸ் இது ரெண்டையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. முட்டைக்கோசையும் சன்னமாக நீளமாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாயை ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி சாஸ் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், குருமிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டம்ளர் சாதம் வடித்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நார்மல் ரைஸில் தான் செய்கிறேன். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை விட்டு நம்ம இஞ்சி பூண்டு எடுத்தோம் இல்லையா, அதை பேஸ்ட்டாக அரைச்சி அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்து கேரட் நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குடமிளகாயையும் சேர்த்து அரை வேக்காடு வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுவும் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக முட்டைக்கோஸை போட்டு 2 நிமிஷம் மட்டும் வறுத்திங்கன்னா போதும். அதுக்கப்புறம் சாதத்தையும் மிளகுத்தூள், உப்பு, சாஸ் ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து பெரட்டினீங்க அப்படின்னா கமகமன்னு வாசனையோட வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.